வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இவர்களை விரட்டி அடியுங்கள். புசியானது கிட்ட புலம்பி தீர்த்த விஜய். அதிமுகவிலிருந்து போனவங்க மீண்டும் தாய் கழகம் திரும்புகின்றார்கள். அது மட்டுமில்ல, கூட்டணி ரீ அலைன்மெண்ட் ஆகிறது. தவேகாவுடன் இருக்கின்ற கட்சிகள் மீண்டும் திமுகவை நோக்கி வருகின்றார்கள். விஜயை பொறுத்த வரைக்கும் போறவங்க போட்டும் வழிவிடுங்க அப்படின்னு அதிரடி காட்டி இருக்கின்றாரா. ஸோ கூட்டணிகள் திமுகவை நோக்கி வருவதனால அடுத்த முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகின்ற போது விஜய் ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா, அதை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறோங்க. முதல்ல இவர்களை விரட்டி அடியுங்கள். யாரை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக போனாங்கல்ல அவங்கள தான் சொல்றார். ஏன்னா அவங்க தான் வாயை வச்சுக்கின்னு சும்மா இருக்க மாட்டாங்களாம். குறிப்பா நம்முடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தந்த பேட்டி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய வேதனையே தந்திருக்கிறது. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உதவியாளர்கிட்ட எம்ஆர் விஜயபாஸ்கர் பற்றி குறைப்பட்டு கொண்டாராம். இதோட அதிமுகவிலிருந்து யார் வந்தாலும் சரி சேர்க்க வேண்டாம், நம்ம கழகத்துக்கு என்ன ஆள் பற்றாக்குறையா, இப்ப கட்சியில சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறதா, போதும் போதும், இனி கட்சியில உறுப்பினர் சேர்க்கையை நிறுத்துங்க, பிறகு முறையாக கட்சியில சேர்க்கின்ற நிகழ்வை நாம தொடங்குவோம், இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் தடை விதித்திருக்கின்றாராம். அதுக்கெல்லாம் காரணம் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தானுங்க. ஏன்னா அவர் தந்தார் பேட்டி உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகமானது எங்களை நல்ல விதமாக அப்ரோச் பண்ணாங்க, அந்த அப்ரோச் பிடித்திருந்தது, அதனால நாங்க தவேகால போய் இணைந்து விட்டோம். அதுலயும் ஒரு வார்த்தை அழுத்தம் திருத்தமா சொல்லி போடுவாரு, அப்ரோச் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களை தவேகாக்கு அழைத்தார்கள், நாங்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னார். இத நம்முடைய RS பாரதி அவர்கள் ஆளுநர் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டார். 30 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்தவங்க, 2 முறை அமைச்சராக இருந்தவங்க, 4 முறை எம்எல்ஏ இருந்தவங்க, பொதுத்தளத்தில் என்ன பேசணும்னு தெரிய வேணாமா? நீங்க எம்எல்ஏவா இல்லாம பதவியை ராஜினாமா பண்ணாம நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருந்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போலாம், யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது. நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றீர்கள். அப்படி இணைகின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா பேசணுமா இல்லையா? வார்த்தையை விட்டுட்டீங்க, இப்போ ஆளுநர் கிட்ட போய் விளக்கம் நான் அளிக்க வேணுமா அப்படின்னு விஜய் வேதனை அடைகின்றாராம். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்வாரா? நீயா நானா போட்டியில் இருக்கின்றார் ஆளுநர். அமித்ஷா சொல்றது தானே கேட்பாரு. இனி ஆளுநரை எப்படி சமாதானப்படுத்துறது? அதிமுக வர்றவங்க வேட்டு வைப்பதாகவே விஜய் அவர்கள் நினைக்கின்றாராம். அதனால இனிமே அதிமுக யாரையும் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். இதெல்லாம் எம்ஆர் விஜயபாஸ்கர் தெரிந்த பிறகு அவரும் விளக்கம் அளித்து விட்டார். யாருடைய நிர்பந்தத்தின் பெயரிலும் நாங்க போய் தவேகாவில் இணையல, சுய விருப்பத்தின் பெயரில் தான் நாங்க இணைந்தோம் அப்படின்னு சொல்லிட்டார். இருந்தாலும் விஜய் அவருடைய கோபம் தீரவே இல்லையாம். அதிமுக யார் வந்தாலும் சேர்க்காதீங்க, இருக்கிறவங்களை விரட்டி அடித்து விடுங்க, போனா போட்டோம், நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு தெளிவாகவே சொல்லி இருக்கின்றாராம். கையை கால வச்சுக்கின்னு அடக்கமா இருந்தாலும் இருக்கட்டும், இல்லைன்னு வச்சுங்களேன் விரட்டி அடிங்க அப்படின்னு புஷியாந்து கிட்ட சொல்லிட்டாராம். அதே மாதிரி பண்ணையார் பங்களாவுடைய பின் கேட்ட இழுத்து பூட்டிடுங்க, யாரும் உள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களாம். இன்னொரு அதிர்ச்சிக்குரிய செய்தி என்ன தெரியுமா? எம்ஆர் விஜயபாஸ்கர் போனார் இல்ல, இப்ப புலம்பி தீர்க்கிறாராம். விஜய் அவர்கள் வந்தாரு, பேசிட்டு போனாரு, எப்போது இடைத்தேர்தல் நடக்கும் என்றே தெரியாது, அது முதல் விஷயம். ரெண்டாவது, ஏற்கனவே தவேகால் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கல்லா கட்டிட்டு இருக்காங்களாம். ஆனா இங்கிருந்து எதை எதிர்பார்த்து போனாங்களோ அதெல்லாம் கிடைப்பதே கிடையாதாம். தனிமரமாக நிற்கின்றார்களாம். கட்சி தொண்டர்களிடத்துல ஒத்துழைப்பே இல்லையாம். அதனால அதிமுக யாராவது தமிழக வெற்றி கழகத்துக்கு வரதா இருந்தா தயவு செய்து வராதிங்க, நாங்களே தனிமைப்பட்டு நிற்கிறோம், உரிய மரியாதை இல்லை அப்படின்னு எம்ஆர் விஜயபாஸ்கர்ல சி விஜயபாஸ்கர்ல இருந்து நம்முடைய MC சம்பத்திலிருந்து நம்முடைய கடம்பூர் ராஜ் வரைக்கும் புலம்பி தீர்க்கிறாங்களாம். ஒருபடி மேல போய் கடம்பூர் ராஜும் MC சம்பத்தும் அதிமுக காரங்க அவமானப்படுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தவேகால் இருக்கக்கூடிய தற்குறிகள் சும்மா வச்சு செய்யறாங்களாம். அதனால எப்பா மீண்டும் அதிமுகவுக்கே போலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்களாம். அது மட்டும் இல்ல, அதிமுக போய் இணைந்த முக்கிய நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து மீண்டும் தாய் கழகம் திரும்புகின்ற நிகழ்வுன்னு ஒன்று நடத்தி எடப்பாடி பழனிசாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டும் அதிமுகவிலே இணைந்து விடலாமா அப்படின்னு யோசனை பண்றாங்களாம். கடம்பூர் ராஜு, MC சம்பத் இவங்கெல்லாம் வந்துட்டோம், என்னங்க திரும்பி போனோம்னா அங்கேயும் மதிப்பு இருக்காது, ஆகையினால தவேகாவிலே தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் போட்ட உத்தரவு
அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கட்சிக்காரனுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கும். அதிமுக வந்தவனுக்கு எவனுக்குமே வாய்ப்பு கொடுத்துறாரு. அப்படி நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவன் ஊழல் பண்ணி பழக்கப்பட்டவன். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றான், பதவியை பயன்படுத்தி வாங்கி தின்னுடுவான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தவேகாவுடைய நல்ல பெயர் கெட்டு போயிடும். ஒரு முறை தவேகாவனுடைய நற்பெயர் விழுந்து போச்சுன்னா மீண்டும் சம்பாதிக்க முடியாது. அதனால மேக்சிமம் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவினருக்கு வாய்ப்பளிக்காதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது விஜய் எடுத்த முடிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தில் ஆண்டாண்டு காலமாக பயணித்தவர்கள் போய் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலையாவது வாய்ப்பு கொடுங்க, ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு வாய்ப்பு தரல, நாங்கள் மொத்தமாக 10,000 பேர் ஒன்று திரண்டு தமிழக வெற்றி கழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தோம். 10,000 பேருக்கு மேலாக நாங்கள் பணம் கட்டணும், ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ரிப்ளையும் வரல. ஏன்பா நீங்கள் 10,000 பேர் பணம் கட்டினீங்கனாலும் விஜயை பார்க்கறதுக்காக தான் பணம் கட்டணும், நேர்முகம் நடத்துவார், நேராக போய் சந்திக்கலாம் அப்படின்னு தானே பணம் கட்டிங்க, நீங்கன்னா தேர்தலில் போட்டியிடுவதற்காக பணம் கட்டினீங்க அப்படின்னு தவேகா சார்பிலிருந்து பதிலளித்தாலும் இப்போ உள்ளாட்சி தேர்தலில் அவங்களுக்கான வாய்ப்பு தந்தாக வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. கட்சியில் ரசிகர் பட்டாளமாக இருந்து இன்னைக்கு முக்கிய நிர்வாகிகளாக வந்திருக்கிறாங்க. நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்காம வரவும் போறவும் நிற்பானா? அதனால அதிமுக கலந்து போனவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் பெருசா முக்கியத்துவம் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கு தான் பெருசா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சாரசாரியா வரலனாலும் அவ்வப்போது வாரமான ஒரு 10 பேர் எடப்பாடியை சந்தித்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு 100 பேர் சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் பெருசா ஊடகமானது பேசாது. ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் யாராவது போய் சேர்ந்தாங்கன்னா அதை பற்றி பெருசா போடுவாங்க. ஏன்னா இந்த கட்சியை கரைக்கணும் இல்லை, அதுக்காக தான். பனையூர் பங்களானது 2 சனிக்கிழமையாக மூடப்பட்டிருக்கிறது. ஆனா ஒரு சனிக்கிழமை திறந்தாங்க. அந்த சனிக்கிழமை கூட அதிமுகவினர் போய் வரிசையில் நின்னாங்க. உள்ள போய் பார்த்தா ஆதவ அர்ச்சனாவும் இல்லை, புஷியானந்தும் இல்லை, நிர்மல்குமார் தான் இருக்கிறாரு. அதிமுக காரங்க அப்செட் ஆயிட்டாங்க. யோ கொஞ்சம் மேல மதிப்பு கொடுங்கய்யா, நாங்கெல்லாம் 40-50 வருஷம் அரசியல் தலைவர்களையா, நிர்மல்குமார்லாம் எங்க கட்சியில ஐடி விங்ஸ்ல இருந்தாருயா, அவர்லாம் என்ன வேலை பார்த்தாரு, நாங்க அவரை எப்படி ஓட விடுவோம்னு தெரியும், கடைசியில் அவர் அமைச்சர் ஆயிட்டாருன்னா அவருடைய தலைமையில நாங்க சேரணுமா அப்படின்னு அதிமுக காரங்க குறைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் அதிமுக காரங்களுக்கு தவேகாவில் எந்த விதமான மதிப்பும் இல்லை. அதே மாதிரி கட்சிக்குள்ள எந்த பொறுப்பும் இன்னும் ஒதுக்கவே இல்லை, யாருக்குமே ஒதுக்கல. தேர்தலுக்கு முன்பாக போய் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல பொறுப்பு, நல்ல வாய்ப்பு, அதோட ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி விட்டமின்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சமூக வலைத்தளத்திலும் வெளிப்படையாக வருகிறது. ஆனால் அதிமுகவிலிருந்து என்னென்ன கனவுகளுடன் போயிருப்பாங்க, அத்தனை பேரும் ஏமாற்றம் அடைந்தார்கள். இப்படி அதிமுகவினர் தவேகா போயிட்டு கதறுகிற இந்த தருணத்தில் தமிழக வெற்றி கழகத்துடன் போய் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இணைந்தன. அவையெல்லாம் இப்போ புழுக்கத்தில் தான் இருக்கின்றார்கள். குறிப்பா வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக விட்டு வெளியே போனதுனால, தவேகாவுக்கு ஆதரவு அளித்ததுனால திமுகவை அட்டாக் பண்ணுவார்னு பார்த்தா வைகோ அவர்கள் தந்த ஸ்டேட்மெண்ட் விஜய் ரசிக்கவே இல்லையாம். விஜய்லாம் தேவையே இல்லை அப்படின்னு தெளிவாகவே சொல்றாங்களாம். ஆனா வந்துட்டேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வைகோ அவர்கள் விஜய் கிட்ட கெஞ்சிராராம். சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தா அணிதினமும் வைகோவும் அவங்க மகனும் தருகின்ற பேட்டி உலகத்திலேயே இவனுங்க 2 பேரை விட நேர்மையானவங்க யாரும் இல்லை, 2 பேரை விடவும் அறிவாளிகள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியே பேட்டியளித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். இதுல வைகோ அவர்கள் ஏற்கனவே தந்த பேட்டி ஆளுநர் வரைக்கும் போயிடுச்சு. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 எம்எல்ஏக்களை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னாரு. இடைத்தேர்தல் வரும், பிரச்சாரம் பண்றேன், 2 பேரும் வெற்றி பெற்று விடுவார்கள், நமக்கு ஆதரவளிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க அப்படின்னு நம்ம வைகோ அவர்கள் தந்த பேட்டி ஆளுநர் வரைக்கும் போயிருக்குது. குதிரை பேரத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம துரை வைகோ எங்க போனாலும் சரி, பணம் இல்லாம, மதம் இல்லாம, ஜாதி இல்லாம ஒரு புதிய ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழக மக்கள். இந்த சாதனையை இந்தியாவிலே விஜய் தான் செஞ்சிருக்கின்றார். ஆனா திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? கூட்டணி கட்சி தொகுதிகளுக்கு கூட 20 கோடி ரூபாயை கொடுத்து வெற்றி பெறலாம் என்று பார்த்தாங்க. ஆனா மக்கள் பணத்தை வாங்கிக்கின்னு யாரை வெற்றி பெற வைக்க வேண்டுமோ அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு துரை வைகோ அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கின்றாராம். இப்ப விஜய் கிட்ட இருந்து வருகின்ற ரிப்ளை என்ன தெரியுமா? ஏன் உனக்குலாம் அறிவே இல்லையா? நீ கூட 4 தொகுதியில திமுக கூட்டணியில போட்டியிட்ட, அப்போ நீ 80 கோடி ரூபாய் திமுக கிட்ட வாங்கியிருக்கிறதுல, நீயே திமுக கிட்ட பணத்தை வாங்கிட்டு திமுக காரன் ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 கோடியிலிருந்து 100 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கானா என்ன அர்த்தம்? நீ சுத்தமானவனா இருந்தா பரவாயில்ல, நீயே ஊழல் பணத்துல பங்கு போட்டிருக்கிற, அந்த ஊழல் பணத்துல 2 பேரை வெற்றி பெற வச்சிருக்கிற,
மொத்தத்துல திமுக ஊழல்ல உனக்கும் பங்கு இருக்கிறது. ஆனா பொது வெளியில புலம்பிட்டு தீக்கிறியா? வாய் வச்சு சும்மா இருங்கய்யா. இப்படி ஒவ்வொரு வேட்பாளரும் 100 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்துதான் வெற்றி பெற்றார்கள் என்று நீங்க நினைச்சீங்கன்னா நேரா தேர்தல் ஆணையத்தில் போய் ஆதாரத்துடன் புகாரலி. திமுக தேர்தலில் வெற்றி பெற்றது முறைகேடாதான் என்று போய் புகாரலி. திமுகவுடைய மோசடியை அம்பலப்படுத்து. ஏன் புலம்பி தீக்கிற? ஆதாரம் இருக்குன்னு தானே வாய் கிழிய பேசுற. போய் அந்த வேலையை செய்ய. உங்க அப்பனையும் மகனையும் எதுக்காக தவேகா கூட்டணி வச்சிருக்கோம்? சிம்பிள் மேட்ரு தான். திமுகவை அட்டாக் பண்ணும், அவ்வளவுதான். ஆனா உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க போய் ஆளுநரை சந்திங்க, தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிங்க, நீதிமன்றத்தில் புகார் அளிங்க. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் 20 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, எங்க கிட்டே கொடுத்தாங்க. நாங்களே வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்ற 4 பேருக்கு செலவழிச்சிருக்கோம். போய் சொல்லு, எதுக்கு கூவுற அப்படின்னு திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் நம்ம துரை வைகோவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஒன்று அமைதியா இருங்க, பேசாம. அதாவது பிரச்சனை இருக்கின்ற போது அந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனா தேவையில்லாம தவேகாவை பிரச்சனை கொண்டு போய் விடாதீங்க. இப்போ நீங்க கூட்டணியில சேர்ந்துருக்கீங்க. இப்போ எல்லாரும் என்ன பார்த்து கேட்குறாங்க? தவேகா தூய சக்தியா? அதிமுகவில் ஊழல் பண்ணவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில் சேர்க்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ திமுக ஊழல்ல பங்கெடுத்த வைகோவையும் அவங்க மகனையும் கூட்டணியில் சேர்த்திருக்காரு. அவர் என்ன தூய சக்தி அப்படின்னு கேட்குறான். அதனால மக்கள் பிரச்சனையை பேசுங்க. அது மட்டும் இல்ல, மக்களுக்காக பேசுகின்ற நீங்க அந்த பிரச்சனையை தீரலனா என்கிட்ட வந்து புகார் அளிங்க அப்படின்னு துரை வைகோ கிட்டே வந்து காட்டமா சொன்னாராம். ஆனா அவனுக்கு திருந்த மாட்டானுங்க. அவனுக்குள்ள எண்ணம்ல என்னன்னு கேட்டா, பேர் அறிவாளி, 2வது ரொம்பவே வந்து தூய்மையானவங்க, 3வது மக்கள் பிரச்சனைக்காகவும் சமுதாய பிரச்சனைக்காகவும் இயற்கைக்காகவும் போராடுகின்றவர்களாக தன்னை காட்டிக் கொள்வானுங்க. அதனால விஜய்க்கு இவங்க பேசுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை. 3வது மு வீரபாண்டியன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க குதிரை பேரம் நடந்தது, முதலமைச்சர் இதெல்லாம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பேட்டி அளிக்கின்றாராம். ஏயா, குதிரை பேரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களா பண்றோம்? எங்க கட்சி எம்எல்ஏக்கள் தாயா திமுக காரன் விலை பேசியிருக்கிறான். நீ என்ன பண்ணிருக்கணும்? திமுகவுடைய குதிரை பேரத்தை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். இப்படியே தொடர்ந்தது என்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம். இப்படி எல்லவா பேட்டி அளித்திருக்க வேண்டும். குதிரை பேரத்தை முதலமைச்சர் ஊக்கப்படுத்தக்கூடாது, முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது, உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களா குதிரை பேரம் பண்றோம் அப்படின்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக வெடித்து கிளம்பி இருக்கின்றாராம். அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாத ஒரு பிரச்சனை தூக்கி வந்து முதலமைச்சர் நேரடியா தலைமைச் செயலகத்தை வரைக்கும் போய் சந்திப்பாராம். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளாம் விட்டுருவாராம். நேரடியாக வந்து முதலமைச்சர் தான் சந்திப்பாராம். இப்படி 24 மணி நேரம் முதலமைச்சர் சந்திக்கணும், மக்கள் பிரச்சனை பத்தி பேசணும் என்று சொல்வதெல்லாம் அவர் ரசிக்கவே இல்லையா. ஸோ மொத்தத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூடவே இருந்து குடைச்சல் கொடுக்குறாங்க, கழட்டி விட்டலாமா அப்படின்னு. விசிகா பொறுத்த வரைக்கும் 2 குதிரையில சவாரி செய்கிறாங்க. ஒன்று திமுக, இன்னொன்று தமிழக வெற்றி கழகம். இந்த மாதிரி 2 குதிரையில சவாரி செஞ்சு அது சரி கிடையாது. ஒன்று தவேகா அரசாங்கத்தை பாராட்டி பேசு, இல்லையா திமுகவை தாக்கி பேசு. 10 வார்த்தை திமுக தாக்கி பேசினா 11 வார்த்தை தமிழக வெற்றி கழகத்தை அவமானப்படுத்துற. இது சரி கிடையாது. அதனால எதனா ஒரு பக்கம் சாய்ந்தா சாய், எங்களுக்கு ஆதரவளிப்பதற்கு பாமக இருக்குது அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்களாம். அதனால திமுக கூட்டணியிலிருந்து போன 2 கட்சிகள் தான் அமைதியாக வாய் மூடிட்டு இருக்காங்களாம். ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வந்து தினந்தோறும் ஓலப்பாயில ஒண்ணுக்கு போன மாதிரி சில சத்தம் ஏற்பி கொண்டே இருக்கின்றார்களாம். அதனால கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தா இருக்கட்டும், அதே மாதிரி வைகோ அவர்கள் இணைந்திருந்தா இணைந்திருக்கட்டும், இல்ல விசிகா நம்முடன் இருக்கத்தான் இருக்கட்டும், இல்லைனா போட்டோம். அதனால திருமாவளவன் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை குறையல, ஆனா அவனுடைய செய்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாராம். நம்முடைய திருமாவளவன் மீது இருந்த மதிப்பு மரியாதைலாம் குறைஞ்ச போச்சுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அருண் ஐபிஎஸ் அவர்களை அதிரடியாக மாத்திட்டாங்களே. ஏன்னா அருண் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தலித், திருமாவளவனுடைய சப்போர்ட், திமுகவுடைய ரெக்கமெண்டேஷன் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருந்தாங்க, அதிரடியாக மாத்திட்டாங்க. ஸோ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூடவே இருந்து குடைச்சல் கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் ஆளுநர், ஒரு பக்கம் எதிர்கட்சிகள். கூட்டணி கட்சிகளுடைய தொல்லையும் தாங்க முடியுமா? அதனால இருந்தா இருக்கிறாங்க, இல்லைனா போட்டோம். ஆட்சியில் இல்லைனா கூட பரவாயில்ல, தனித்து நின்று நாம மீண்டும் மறுதேர்தலை சந்தித்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவோம். அதற்காக இவங்க தருகின்ற டார்ச்சரை நம்மளால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். மொத்தத்தில் இன்னைக்கு எல்லா ஊடகத்திலும் வந்திருப்பது கூட்டணி கட்சியினுடைய குடைச்சலும், அதிமுக வந்தவங்க தந்திருக்கக்கூடிய அதிர்ச்சியும் விஜய் அவர்களை ஆடச் செய்திருக்கிறது. ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியில பங்கெடுக்க போறாங்களா? தருமபுரி மாவட்டத்தில் தலித் தொகுதியில் நின்ன ராமச்சந்திரன் அவர்களை அமைச்சராக்க போறாரா? மு வீரபாண்டியன் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கின்றார். அதற்கான காலமும் சூழ்நிலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஸோ விஜய் அவர்கள் விரட்டுறாரு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாம் கொஞ்சம் இணக்கமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்திருக்கின்றார்.
நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை வச்சுக்கிட்டு அப்படியே திருமாவளவனை வச்சுக்கிட்டு 5 ஆண்டு காலம் ஆட்சியாள முடியுமா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். எனக்கு ஒரே ஒரு நிம்மதி தான் இதெல்லாம் கேட்கும்போது. கூட்டணி கட்சிகள் தான் நமக்கு ஊன்றுகோலா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கூட சேர்த்துக்கிட்டா இருப்பாருங்க, அவங்களும் குடைச்சு கொடுக்குறாங்க. அதிமுக காரங்க வந்தானா நம்ம கட்சிக்கு கட்டமைப்பு ஏற்பட்டுரும் சொல்லிட்டு நினைச்சு சேர்த்தா இருப்பாருங்க, அவங்க தான் அடியில தீ வைக்கிறானுங்க. இப்ப கதறார், என்ன பண்றது? போனவங்களுக்கு எந்த வாய்ப்பும் அளிக்கல பாரு. உண்மையாவே விஜய் எந்த விஷயத்துல பாராட்டலாம், போனவெல்லாம் திரும்பி வராம பாரு. அந்த விஷயத்துல நம்மளை பொறுத்த வரைக்கும் துரோகிகளுக்கு அரசியல் களத்துல வாழ்வு இல்லைன்னு சொன்னோம், அது உறுதியாயிருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.